வணக்கம். இன்று கரூர் மாவட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை வரவேற்பதற்காக பொதுமக்களும் பெண்களும் இளைஞர்களும் சுமார் கூட்டமாக வந்து மக்கள் கடலாக அலைதிரண்டுள்ளார்கள். தற்போது மக்கள் வெள்ளத்தில் மிதந்து வருவது போது அவரது வாகனம் மிதந்து வந்துள்ளன. இஞ்சாக இந்த இடத்தை வந்து சேர்ந்துள்ளன. தற்போது விஜய் அவர்கள் தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ள உள்ளார். மேலும் கரூர் மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகளை எடுத்துரைக்க உள்ளார். அதனை கேட்பதற்காக கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் பெண்களும் இளைஞர்களும் மிகவும் ஆக்ரோஷமாக தங்களது குரல்களை எழுப்பி விஜய் எனவும் டிவிகே எனவும் தளபதி எனவும் தங்களது குரல்களை உயர்த்தி அவரை வரவேற்றுள்ளார்கள். தற்போது விஜய் அவர்கள் தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ள உள்ளார். விஜய் அவர்களின் வருகையை ஒட்டி இங்கு லட்சக்கணக்கான மக்கள் திரண்டுள்ளதால் கூட்டம் அலைமோதுவதால் தற்போது இந்த இடம் மிகவும் மக்கள் வெள்ளத்தில் உள்ளார்கள். பொதுமக்கள் மூச்சு விட முடியாமல் கூட திணறும் அளவிற்கு தற்போது கூட்டம் அலைகடல் என திரண்டுள்ளன. பொதுமக்களும் பெண்களும் அலையாக உள்ளார்கள். குழந்தைகளும் உள்ளதால் இப்பகுதி முழுவதும் மக்கள் நிறைந்து உள்ளதால் மிகப்பெரிய அளவில் மக்கள் கடலாக மக்கள் திரண்டுள்ளார்கள். அவர்களது முகத்தை பார்ப்பதற்காக பெண்கள் மற்றும் குழந்தைகள் இளைஞர்கள் என அனைவரும் ஆக்ரோஷமாக தங்களது குரல்களை எழுப்பி வருகிறார்கள். திரு விஜய் அவர்கள் தற்போது தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ள உள்ளார். அவரை காண்பதற்காக பொதுமக்கள் மிகவும் ஆக்ரோஷமாகவும் ஆவேசமாகவும் தளபதி எனவும் டிவிகே எனவும் தங்களது குரல்களை எழுப்பி வருகிறார்கள். இந்த வீடியோ தற்போது ஒரு பெண் அவர்கள் மயங்கி விழுந்துள்ளார். அவரை தூக்க முடியாமல் அள்ளி கொண்டு வருகிறார்கள். மிகவும் அவரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளன. ஒரு ஆம்புலன்ஸ் வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை. பெண் ஒருவர் மயங்கி விழுந்து மிகவும் மோசமான நிலைமையில் வருகிறார். அவரை தூக்கி கொண்டு மிகவும் பரிதமான நிலையில் தற்போது கொண்டு செல்கின்றார்கள். பெண் ஒருவர் மயக்கம் அடைந்து மிகவும் மோசமான நிலையில் வந்துள்ளார். பொதுமக்களும் குழந்தைகளும் மூச்சு விட முடியாமல் தடுமாறி வருகிறார்கள். அனைவரும் மயங்கி விழும் காட்சிகளை நாங்கள் கண்டு வருகிறோம். குழந்தைகள் எல்லாம் மூச்சு விட முடியாமல் தடுமாறி வருகிறார்கள். அனைவரும் மயங்கி விழும் நிலைமையை பார்த்து வருகிறோம். மிகவும் மோசமான நிலைமையாக உள்ளன. பொதுமக்கள் மூச்சு விட முடியவில்லை. பெண்கள் மயங்கி விழுகிறார்கள், குழந்தைகள் மயங்கி விழுகிறார்கள். மக்கள் கூட்டம் அலைமோதுகின்றன. தகுந்த பாதுகாப்பு இல்லை. மிகவும் தற்போது